ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர் தேர் இஸ் அ வில். இதை எழுதினவங்க மகேஷ் தட்டானி. இவர் ஒரு ரினவுண்ட் இந்தியன் டிரெக்டர், ஆக்டர், பிளே ரைட் அண்ட் ஆல்சோ ரைட்டர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ரைட்டர். இங்கிலீஷில் ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணது இவர் தான். இதுக்காக இவர் சாகித்ய அகாடமி அவார்டுமே வின் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் பிளேயே இந்த பிளே தான், ஓகேவா? ஸோ இந்த வேர் தேர் இஸ் அ வில் அப்படின்ற இந்த பிளே வந்து 1988 ஃபர்ஸ்ட் இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணதும் அப்போ தான். ஸோ இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அர்பன் குஜராத்தி ஃபேமிலி, ஓகேவா? அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. இந்த டைட்டில் இருக்குது இல்லையா, வேர் தேர் இஸ் அ வில் அப்படின்றதுல வில் அப்படின்றதுக்கு வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, உயில் எழுதி வைப்பாங்க இல்லையா, இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் லீகலாக ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வைப்பாங்க. அதையும் வில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை. இன்னொரு வில் என்ன அப்படின்னா ஸ்டபர்ன் பீப்புள் எந்த அளவுக்கு ஸ்டபர்னாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ 2 மீனிங் இருக்குது. இந்த பிளே வந்து கம்ப்ளீட்லி மகேஷ் தட்டானி அவர் வந்துட்டு இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த அப்சர்வேஷன்லேருந்து எழுதியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஸ்லைட்லி ஹியூமர் அண்ட் ஆல்சோ ஐரணி, கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காகவும் எழுதியிருப்பார், ஓகேவா? ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஹஷ்மக் மேத்தா, இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். ஒரு வெல்த்தியான குஜராத்தி பிஸ்னஸ் மேன். இவரோட ஒய்ஃப் சோனல் மேத்தா. இவங்க வந்து ரொம்ப சப்மிசிவான ஒரு லேடி. எப்போவுமே அவங்களோட மேரேஜ் லைஃப்பை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு லேடியாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப லாயலாகவும் ஒபீடியண்ட்டாகவும் இருப்பாங்க. தென் இவங்களோட சன் அஜித் மெக்தா. இவர் வந்து ரொம்பவே லேசியான ஒரு பர்சன். ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் நினப்பார். ஆனால் அது எதையுமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாத ஒரு பர்சனாக இருப்பார். அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சன்னாக இருப்பார். தென் பிரீத்தி மெக்தா அப்படின்றவங்க வந்துட்டு அஜித்தோட ஒய்ஃப். இவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விமன் அண்ட் ஆல்சோ மணி அண்ட் ஸ்டேட்டஸ் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடியாக இருப்பாங்க. தென் கிரண் அப்படின்றவங்க வந்து ஹஷ்மக் மேத்தா இருக்கிறார் இல்லையா, அவரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. லேட்டர் ஹஷ்மக் மேத்தா அண்ட் ஆல்சோ கிரண் இவங்க 2 பேருக்கும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ப்ளே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹஷ்மக் மேத்தா இருக்கிறார் இல்லையா, அவர் ரொம்பவே வெல்த்தியான ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் சின்ன வயசுலேயே அவரோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவரோட ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அப்படின்றது அவ்வளோ ஒன்றும் சந்தோஷமாக அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, அவரோட கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை அவரோட சன் பிறந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு ட்ராஜடியாக தான் அவர் பார்க்குறாரு. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு நியர்லி 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டில் நவ் இதை வந்து ஒரு ட்ராஜடியாக தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா எப்படி காரணமாக இருந்தாங்களோ, எப்படி இவரை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்களோ, டிசிப்ளினாக வளர்த்தாங்களோ, அதே மாதிரி தான் அஜித்தையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்டபர்னாக இருப்பார். அதனாலேயே அவனை எப்போவுமே ஒரு சின்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பார். ஈவன் அவருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பர்சன் அவர். தென் இப்போ அவருக்கு வீட்டில் வந்து அவ்வளோ ஒன்றும் சந்தோஷம் கிடைக்கல இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ராப்பராக அவங்க டிசிப்ளின்டாக அவங்களோட ஒர்க்கை பண்ணுறதில்ல அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணுறதுனால அவரோட அட்டென்ஷன் வந்து கம்பெனி பக்கம் திரும்புது. கம்பெனியில் அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போது இவரோட மென்டாலிட்டி, இவரோட அந்த ஒரு வைபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேடி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய கிரண் அப்படின்ற அந்த லேடியோட இவர் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபேமிலியை விட்டு தூரமாக போகிறாரு. லேட்டர் அந்த லேடி வந்து இந்த கம்பெனிக்கு டிரெக்டராகவும் மாறிடுறாங்க, ஓகேவா? சோனல் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா, எப்போவுமே யாராவது ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சர்வன்ட்ஸ் எல்லாரும் தான் வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் சர்வன்ட்ஸ் வரலனாலும் சோனலால் தனியாக அந்த டொமஸ்டிக் ஒர்க்ஸ் எதையுமே மேனேஜ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு நாள் அவள் மேனேஜ் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது அவள் ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறா. ஸோ அந்தளவுக்கு அவளால் எதையுமே மெயின்டைன் பண்ண முடியல. தனியாக இருக்கிறதையே ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க. ஸோ வீட்டில் எப்போவுமே சர்வன்ட்ஸையும் ஹஸ்பண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அவங்க இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டர் ஒருத்தங்க, அவங்கள வந்து ஆஃப் ஸ்டேஜில் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து எப்போவுமே அவங்களோட சிஸ்டர்கிட்ட ஃபோன் காலில் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப டிபெண்ட்டான ஒரு லேடியாக இருப்பாங்க. ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எந்த ஒரு லவ் அண்ட் கேரும் அவங்களுக்கு இந்த 25 இயர்ஸில் கிடைக்கல அப்படின்னாலும் அவருக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும், அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லேடியாக இருப்பாங்க. இவங்களுக்கு அவர் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சுத்தமாக தெரியாது. இன்னொரு பக்கம் அஜித் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எப்படா நம்ம அப்பாவோட இந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வருவோம், நம்மளா ஒரு ஓன் பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்மளோட ஐடென்டிட்டியை எப்போ க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். பிரீத்தி வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எப்போ இவங்களோட அந்த ஃபாதர் இன் லா இறந்து போகிறாங்களோ அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அஜித்துக்கு வந்துடும். ஸோ இவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கன்னிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது பிரீத்தி தான்.
அஜித் வந்து எப்போவுமே அவங்க அப்பா கிட்ட அவனோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 லேக்ஸ் கேட்டுட்டே இருப்பான். பட் இவர் வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே இவனை வந்து ஒரு ஃபூல் மாதிரி லேசியான ஒரு பர்சன் மாதிரி தான் பார்க்குறதுனால அவனை எப்போவுமே ஜீரோ அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறதுனால இவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டார். அவன் வேஸ்ட் பண்ணிடுவான் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். ஸோ ஒரு பக்கம் அவர் வந்து ரொம்ப ஸ்டபானாக இருக்கிற மாதிரி எல்லாரையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்குள்ள ஒரு கவலை இருக்கும். நம்ம இல்லை அப்படின்னா இந்த ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, நம்ம ஒய்ஃபால் தனியாக மேனேஜ் பண்ண முடியாது. அதே மாதிரி சன்னுமே இப்படி எந்த வேலையும் உருப்படியாக பண்ணாமல் ரொம்ப லேசியாக ஒரு ஃபூலிஷ் கேரக்டர் மாதிரி இருக்கிறான். அதே மாதிரி டாட்டர்ன்லாம் எல்லாத்தையும் அவங்க மட்டுமே எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஃபேமிலி மேலே ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையில் தான் அவர் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்படின்றது வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஸோ ஹஸ்மத் மேத்தா அடிக்கடி அந்த ஃபேமிலியை நினச்சி புலம்புற மாதிரி ஒரு சாலிலோக்கிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சடனாக ஹஸ்மத் மேத்தா வந்து இறந்து போகிறாரு. ஸோ சோனல் வந்து அவரோட டெட் பாடியை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அந்த ஃபியூனரல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து அவரோட ஃபோட்டோகிராஃப் வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப கவலையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரால் யாரும் சந்தோஷமாக இல்லை இல்லையா? ஸோ அது அதிர்ச்சியாக இருக்குது சடனாக இறந்து போனது. பட் எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. இப்போது அவர் இறந்து போனதுக்கப்புறமும் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி அவரோட ஸ்பிரிட் மாதிரி அவரோட கேரக்டர் வந்து ஸ்டேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ அவர் பேசுகிறது அவரை யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் கேட்க முடியாது. பட் அவர் வந்து எல்லா கேரக்டரையும் வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவர் எதுவும் வில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரா, அது எங்கேயும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு எந்த ஒரு வில்லுமே கிடைக்கல. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் ஒரு வில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் வெல்த் எல்லாமே ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அவர் கொடுக்க போகிறதாவும் அதோட கார்டியனாக அந்த ட்ரஸ்டியாக அவர் யாரை போட்டிருக்கிறாரு அப்படின்னா கிரணை போட்டிருக்கிறதாவும் அந்த வில்லில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்த வந்து கிரண் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்த வில்லில் நிறைய விஷயங்கள் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இல்லை அப்படின்னா அது ஏதாவது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜித்துக்கு வந்து இப்போ 25 இல்லையா? ஸோ அவனுக்கு வந்து 45 வயசு ஆகிற வரைக்கும் அவன் வந்து கம்பெனிக்கு ஒழுங்காக வரணும், பிஸ்னஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்துருக்கணும். மார்னிங் 9 o'clock வந்தான் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock தான் போகணும். அது வரைக்கும் அவன் வந்து ஆஃபீஸில் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். எந்த நியூ ப்ராஜெக்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. கிரண் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நடந்துக்கணும். அவங்க ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் மேனாக இவனை சேஞ்ச் ஆகிறதுக்கு கைட் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே அவன் பொறுமையாக கற்றுக்கணும் அப்படின்றது எல்லாமே அஜித்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க கண்டிஷன்ஸ். இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அஜித் ஃபாலோ பண்ணால் வீட்டில் இருக்கக்கூடிய சோனல் அண்ட் பிரீத்தி 2 பேருமே வீட்டை ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவனோட 45வது வயசில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி கிரண் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிரண் எதுக்காக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து கொஷின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் கிரண் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவரும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடித்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால இவர் கொடுத்துருந்த அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஹஷ்மத் மேத்தாக்கு வந்து தெரியாது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, எதுவுமே அவருக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகமாக இருக்குது, கிரண் மேலே இதை நம்பலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும்போது அவர் வந்து இன்னும் டீட்டெயிலாக அதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதை வந்து நான் சுயநினைவோடு தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு ஒரு ஆளையும் வச்சு அவர் எழுதியிருப்பார். ஸோ டாக்டர்ஸ் கூட அதில் சைன் பண்ணியிருக்கிறதுனால இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபேமிலி இதை நம்பி தான் ஆகணும். அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக அவர் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத கிரண் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, கிரண் சொல்கிறத கேட்டே ஆகணும். இப்போ இந்த ஃபேமிலியில் இருக்கிற 3 பேரும் கிரணோட கண்ட்ரோலுக்கு வராங்க. கிரண் வந்துட்டு மேத்தா மாதிரி கிடையாது. இவங்க யாரையுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலை, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணலை. இவங்க எல்லாருக்கும் என்ன ஜாப் கொடுத்துருக்குறாங்களோ அதை ப்ராப்பராக அவங்க பண்ணுறாங்களான்னு மட்டும்தான் வாட்ச் பண்ணுறாங்களே தவிர எல்லாரையும் ரொம்ப லவ் அண்ட் கேரோட தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹஷ்மக்கோட அந்த ஸ்பிரிட் வந்து ஆஃப் ஸ்டேஜில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே கிரண் வந்து இவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாறிடுறாங்க. எல்லாரோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஸ்மூத்தாக அவங்களோட ஃபேமிலி போயிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா பிரீத்தியோட அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த சாரீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கபர்டை வந்து செக் பண்ணும்போது அஜித் என்ன ஃபைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் ஒரு விட்டமின் டேப்லெட் பாட்டில் வந்து இருக்குது.
அத பார்த்த உடனே அஜித் வந்து கொஸ்டின் பண்றாரு. "இது எப்படி இங்க வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரீத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறேன் இல்லையா? அதனால தான் டாக்டர் வந்து என்ன விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அதனால தான் நான் இத வச்சிருக்கிறேன்." அப்படின்ற மாதிரி அவங்க என்னமோ பொய் சொல்லி மேனேஜ் பண்ணிடுறாங்க. தென் அஜித்துமே அத நம்பிட்டு வெளிய போயிடுறாரு. அவர் வெளிய போனதுக்கு அப்புறமா பிரீத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த விட்டமின் டேப்லெட் பாட்டில் எடுத்து ஜன்னல் வழியா வெளிய வீசிடுறாங்க. அவங்க அத யூஸ் பண்றதா இருந்தா உள்ள வச்சிருக்கணும் இல்லையா? ஏன் வெளிய வீசினாங்கன்னு சொல்லிட்டு கிரண் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஹஷ்மக் வந்து எப்படி இறந்து போயிருப்பாரு அப்படின்னா, அவரோட பிபி டேப்லெட் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாதனால தான் அவர் இறந்து போயிருப்பாரு. ஏன்னா ரெகுலரா அவர் டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு 3 நாளா அவர் டேப்லெட் எடுத்துமே பிபி வந்து அவருக்கு குறையாம ஹை ப்ரெஷரா இருந்துட்டே இருக்கிறதுனால தான் அவர் இறந்து போயிருப்பாரு. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த விட்டமின் டேப்லெட்டும், பிபி டேப்லெட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பிரீத்தி அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது தெரியாம அவர் கன்சியூம் பண்ணதுனால தான் அவர் இறந்து போயிருப்பாரு. இந்த விஷயம் கிரண் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இத ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய கூப்பிட்டு தனியா கேட்கும்போது, பிரீத்தி வந்து கன்ஃபெஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அஜித்துக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவர கொலை பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன் அப்படின்றத கன்ஃபெஸ் பண்ணிடுறாங்க. இத கேட்ட உடனே கிரணுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா என்ன இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் இறந்து போக போறாரு. அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியும் அஜித்துக்கு தான் வரப்போகுது. இருந்தும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. பட் பிரீத்தி வந்து ரொம்ப அழுது கன்ஃபெஸ் பண்றாங்க. நான் வந்து இப்போ புரிஞ்சுக்கிறேன். நான் பண்ணது தப்புன்றது எனக்கு தெரியுது. அதனால நீங்க யார்ட்டயும் சொல்லிறாதீங்கன்னு சொல்லி அழுத உடனே கிரணுமே சரி ஓகே இத பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிச்சிடுறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ஹஷ்மக்கோட அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரீத்தியோட வயித்துக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள போயிட்டு அந்த குழந்தை மூலமா அவளோட வயித்துல எட்டி உதைக்குது. என்ன கொலை பண்ணது நீதானே அப்படின்ற ஒரு கோவத்துல உதைக்கிற மாதிரி இந்த பிளேயை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஹஷ்மக் வந்து இறந்து போயிட்டாலும் அவர் எப்படி அவரோட ஃபேமிலி இருக்கணும்னு நினச்சாரோ அதே மாதிரி கிரண் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. எல்லாரும் ப்ராப்பராக அவங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் பிரீத்தியுமே மனசு மாறி ஒரு செல்ஃபிஷ் பர்சனாக இல்லாமல் ஃபேமிலிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனாக மாறிட்டாங்க. சோனல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் அவங்களும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் ப்ராப்பராக கம்பெனிக்கு போகிறாரு, எல்லாத்தையும் ஒழுங்காக கற்றுக்கிறாரு. ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் மேனாக அவரும் மாறிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு வெல்னாலே உங்களோட ஃபேமிலி எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.